ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 30. ஏதத் ரூபம் பகவதோ ஹி அரூபஸ்ய சிதாத்மனஹ மாயா குணர்விரச்சிதம் மகதாதி விராத்மனி. பௌதிக உலகில் காணப்படும் பகவானின் விராட ரூபம் அல்லது விஸ்வரூபத்தை பற்றிய கருத்து கற்பனையானதாகும். பகவானுக்கு உருவம் இருக்கின்றது என்பதை குறைந்த அறிவு உள்ளவர்களால் ஆரம்ப சாதகங்களையும் நம்ப செய்வதற்காக உள்ளது. ஆனால் உண்மையில் பகவானுக்கு பௌதிக உருவம் இல்லை. சரி, அப்போ இந்த அத்தியாயத்துல இதுவரைக்கும் நீங்க படிச்சது பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள். ஏதேச்சா அம்ச கலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திரியாரி வாக்குமலம் லோகம் பிரதயந்தி யுகே யுகே. இந்த 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகம். இந்த பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல 3ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பற்றி பட்டியல் கொடுக்கப்பட்டது. சத்யாவேஷ அவதாரங்கள், குணாவதாரங்கள், யுகாவதாரங்கள், லீலாவதாரங்கள், மன்வந்தர அவதாரங்கள், புருஷாவதாரங்கள், எல்லா அவதாரங்களை பற்றி விளக்கம் கொடுத்திருக்கு. அவதாரங்கள், அவதாரத்தோட அவதாரங்கள், அம்ச கலா, ஸ்வாம்ச விபின்னாம்சா. ஸ்வம்சா பகவான் நேரடியா தோன்றியிருக்கும், விபின்னாம்சா பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகள். இப்படி கிருஷ்ணருடைய தோற்றம், பகவான் கிருஷ்ணன் எண்ணற்ற விஷ்ணு தத்துவங்கள். ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ணஸ்வயம் சமபவத் பரமத் புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர், எண்ணற்ற அவதாரங்கள். அம்ச கலா, ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து. இந்த பூமியில கடல்ல அலை வர்ற மாதிரி, கடல்ல எவ்வளவு அலை வருதுன்னு யாராவது எண்ண முடியுமா? கடல்ல அலை அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு. எவ்வளவு அலை வந்து போச்சுன்னு யாராலும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் எல்லையற்றது. அந்த அவதாரங்களுடைய பட்டியல் இந்த அத்தியாயத்துல கொடுத்திருக்காங்க. அப்போ பெரும்பாலும் மக்களுக்கு தெரிஞ்சது 10 அவதாரம் தான். பெரும்பாலும் மக்களுக்கு தெரிஞ்சது 10 அவதாரம். எல்லா பெருமாள் கோயிலையும் போயிருந்தா எல்லா பெருமாள் கோயிலும் 10 அவதாரத்துடைய விக்கிரகம் வச்சிருப்பாங்க. மத்ஸ்ய கூர்ம வராக, நரசிங்க, வாமன, பரசுராமா, பலராமா, அப்புறம் ராமா, கிருஷ்ணா, இதெல்லாம் வச்சிருக்கு, கல்கி. ஆனா ஆக்சுவலி கிருஷ்ணா இந்த 10 அவதாரத்துல வரமாட்டார். இந்த 10 அவதாரத்துக்கும் ஆதாரமே அவர் தான். அதனால கிருஷ்ணர் வந்து அவதாரம் அல்ல, அவர் அவதாரி. அவற்றிருந்தா இந்த எல்லா அவதாரங்களும் வருது. ஆனா பெரும்பாலும் கோயில்கள்ல வந்து இந்த 10 அவதாரத்துக்குள்ள கிருஷ்ணரை வச்சிருப்பாங்க. அந்த கிருஷ்ணர் வந்து 10 அவதாரத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அதுதான் ஜெயதேவ கோசாமி பாடுறார். கேசவதேதா மீன சரீரா, கேசவதேதா கூர்ம சரீரா, கேசவதேதா சூக்கர ரூபா, கேசவதேதா நரஹரி ரூபா, கேசவதேதா வாமன ரூபா, கேசவதேதா பிருகுபதி ரூபா, கேசவதேதா ராம சரீரா, கேசவதேதா ஹலதர ரூபா, கேசவதேதா புத்த சரீரா, கேசவதேதா கல்கி சரீரா. சோ கேசவன், பகவான் கேசவர் தான் நரசிம்மராக அவதாரம் செய்தார். பகவான் கேசவன் தான் வராகராக அவதாரம் செய்தார். பகவான் கேசவன் தான் ராமராக அவதாரம் செய்தார். அப்போ
கிருஷ்ணர் இந்த அவதாரங்களுக்குள்ள ஆதாரமா இருக்காரு. அதனால இந்த 10 அவதாரத்துக்குள்ள ஒருத்தர் அல்ல கிருஷ்ணர். சரி, அப்ப பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் இந்த 10 அவதாரத்துல ஒண்ணு கிடையாது. இது முதல் தவறான அபிப்பிராயம். ரெண்டாவது, இந்த 10 அவதாரம் மட்டும் இல்ல, அது இல்லாம எண்ணற்ற அவதாரனுடைய பட்டியல் இதுல கொடுத்துருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. நமக்கு நாம கூட இஸ்கானுக்கு வரல, புரோபார் புத்தகம் படிக்கல, பக்தர் சங்கத்துக்கு வரலன்னா நம்மளும் இந்த 10 அவதாரம் தான் நினைச்சிட்டு இருப்போம். நாம கூட பகவானுடைய அவதாரம் இந்த 10 தான், அதுல கிருஷ்ணர் ஒரு அவதாரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இஸ்கான்ல பக்தர் சங்கத்துல புரோபார் புத்தகம் படிக்க ஆரம்பிச்ச போதுதான் இல்ல, கிருஷ்ணர் இந்த 10 அவதாரத்துக்குள்ள ஒளி இல்ல, அவர் இந்த அவதாரங்களுக்கெல்லாம் மூலமா இருக்கிறவரு. அதுக்கப்புறம் இந்த 10 அவதாரம் மட்டும் இல்ல, நீங்க பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்ல கபில வாசுதேவர், நரநாராயண ரிஷி, அப்புறம் ரிஷபதேவர், ஹம்ச அவதாரம், இந்த மாதிரி எண்ணற்ற அவதாரங்கள் நமக்கு தெரியாத பிருத்து மகாராஜ், ஹம்ச அவதாரம், ரிஷபதேவர், கபில வாசுதேவர், நரநாராயண ரிஷி, 4 குமாரர்கள், நாரதர், இந்த மாதிரி சத்தியாவேஷ அவதாரங்கள், நேரடியாக வந்த அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதனால பாகவதம் தான் தெளிவாக விளக்கி கூறுகிறது. பாகவதம் என்ன தெளிவாக சொல்லுது, ஏதேச்சா அம்ச கலாபும்சா. இப்போ பகவானுடைய அவதாரத்தின் பட்டியலை கொடுத்துட்டு பாகவதம் என்ன சொல்லுது, இந்த அவதாரத்துக்கெல்லாம் கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அவர் தான் இந்த அவதாரங்களுக்குள்ள பிறப்பிடமா இருக்காரு. சரி, அப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னங்க, இங்க பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பட்டியல் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் கிருஷ்ணர் தான் ஆதாரம், கிருஷ்ணர் தான் மூலம், அவர் தான் ஆதி மூலம், அவர் தான் அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரங்கிறத பாகவதம் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக பதிவிடுகிறது. அதை பிரம்மசமிதியில பிரம்மா உறுதிப்படுத்துறாரு. கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனே ஆதி புருஷன். சரி, அப்போ இதுல விஸ்வரூபத்தை காணமே, அடுத்த கேள்வி வரும். சரிங்க, அப்ப பாகவதத்துல நிறைய அவதாரத்தோட பேர்லாம் கொடுத்திருக்கு. மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமனா எல்லாம் கொடுத்திருந்தது. ஆனா எங்க விஸ்வரூபத்தை காணோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த விஸ்வரூபம் பகவானே தெய்வீகமான ரூபம் அல்ல, விஸ்வரூபம் அல்லது விராட ரூபம், விராட புருஷன் அல்லது விஸ்வரூபத்தில் அனைத்தையும் அர்ஜுனன் பார்த்தார். பகவத்கீதையுடைய 11ஆம் அத்தியாயத்துல விஸ்வரூபத்துல அர்ஜுனன் அனைத்தையும் பார்க்கிறார். முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்க போறது எல்லாத்தையும் பகவான் காமிச்சார். அர்ஜுனன் சொன்னாரு, கிருஷ்ணா உங்க வைபவங்களை கேட்டதுல இருந்து பகவத்கீதையுடைய 10ஆம் அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுன இடத்துல தனது வைபவங்களை பத்தி எல்லாம் சொல்றார். நான் உயிர்களில் ஆன்மா, அதாவது இந்த உடல் இருக்கிற ஆன்மா, அகம் ஆத்மா குடாகேசா, ஆத்மாவு நானே, சந்திர சூரியன் அது என்றுதான் தோன்றுது, அப்புறம் ஸ்தாவரங்களில் இமாலயம், மலைகளில் மேரு, நதிகளில் கங்கை, நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், குதிரைகளில் உச்சேஸ்ரவா, பாண்டவர்களில் தனஞ்சயன், தைத்தியர்களில் பிரகலாதன், எல்லாம் சொல்லிட்டே வர்றார். அடக்கி ஆள்வர்கள் அரியமா, தண்டிப்பதில் நான் தர்மா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்போ இந்த மாதிரி பகவத்கீதையுடைய 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா தனது வைபவங்கள்லாம் சொல்றாரு. இந்த வைபவங்கள்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் சொல்ல என்ன இருக்கு அர்ஜுனா, யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் பூஜித ஏவவா தத்தத்தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல என்னென்ன அதிசயங்களை பாக்குறீங்களோ, என்னென்ன அற்புதங்களை பாக்குறீங்களோ, பகவான் என்ன சொல்றாரு, அர்ஜுனா இந்த உலகத்துல என்னென்ன அதிசயத்தை பாக்குறாங்களோ, என்னென்ன அற்புதங்களை பாக்குறாங்களோ, அதெல்லாம் என்னுடைய அம்சத்தின் சிறிய வெளிப்பாடு. யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் பூஜிதமேவா தத்தத் ஏவா மம தேஜ அம்ச சம்பவம். பகவானுடைய அம்சத்துல ஒரு சிறு சதமானம், அப்படி ஒரு லிஸ்டே கொடுக்கிறாரு. ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு பகவான் சொல்றாரு, அதவா பகுநைத்தேன கிம்பார்த்தேன தவா அர்ஜுனா
விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம் ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அர்ஜுனா, எனது வைபவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது. என்னுடைய வைபவங்களை சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது. என் வைபவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதவா பகுனை தேன, எப்படி சொல்லி முடிக்க முடியும்? அது எல்லையற்றது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் லீலைகள் எல்லாம் எல்லையற்றது. பகவானால எல்லையற்றவர் தான், அனந்தர். சோ பகவான் சொல்றாரு, அதவா பகுனை தேன இம்பா தேன தவா அர்ஜுனா, எப்படி என் வைபவங்களை சொல்லி முடிக்க முடியும் அர்ஜுனா? இப்ப நான் சொன்ன இல்லையா, ஒரு சாம்பிள் தான், ஒரு சாம்பிள். ஒரு கடை தெருவில் போனா நிறைய பலகாரம்லாம் வச்சிருப்பாங்க. சார் ஒரு சாம்பிள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், தேவைன்னா வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும், நல்லா சுத்தமா நெய்ல பண்ணது. அது நீங்க ஜெகநாதபுரியில போனீங்கன்னா, ஜெகநாதபுரியில் ஒரு பெரிய பஜார் இருக்கும், ஆனந்த பஜார், பிரசாத ஸ்டால், பெரிய பிரம்மாண்டமான பிரசாதம் ஸ்டால், நூற்றுக்கணக்கான பிரசாதம் இருக்கும். அங்க போனே அந்த ஸ்டால்ல இருக்கிறவங்க கையில கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு பாருங்க. இந்த காஜா எவ்வளவு, அந்த 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 பால் பேடா, இது சாப்பிட்டு அதை சாப்பிட்டு பாருங்க. அதை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சு போயிடும், அவ்வளவு வச்சிருப்பாங்க. அப்ப என்னது, ஒரு சாம்பிள் தான். ஒரு சாம்பிள் பார்த்த உடனே, ஓ இது நல்லா இருக்கு, இது வாங்கலாம், இது நல்லா இல்ல வேண்டாம், இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, அப்போ ஒரு சாம்பிள். அதனால இங்க என்ன பாயிண்ட்னா, கிருஷ்ணா பகவத்கீதையில தனது வைபவங்களை ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு, இது ஒரு சாம்பிள்ட்டார், இது ஒரு சின்ன சாம்பிள் தான். அதவா எதை சொல்லி முடிக்க சொல்றேன், எதை சொல்ல முடியும்? என்னுடைய வைபவங்களை நான் எதை சொல்லி எதை முடிப்பேன்? அதவா பகுனை தேன கிம்பா தேன தவார்ஜுனா விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம் ஸ்தேன, ஒரு சிறு போர்ஷன், ஒரு சிறு சதமானம் தான் அவனுக்கு சொல்லியிருக்கேன். அதுவே தலை சுத்துது, அது சிறு சதமானமே. அது பகவான் நீர்த்தேகங்கள் சமுத்திரமா இருக்கேங்கிறாரு, மலைகள்ல மேரு, தாவரங்களில் இமாலயம். அப்ப அர்ஜுனன் என்ன ஆசைப்பட்டாரு, அதை நான் பார்க்கணும். அந்த பிரம்மாண்டமான ரூபம் எல்லாமே அவருக்குள்ள அடங்கி இருக்காமே. மலைகள், நீர்த்தேக்கங்கள், சமுத்திரங்கள், அண்ட சராசரங்கள், பிரபஞ்சங்கள், தேவி தேவர்கள், மனிதர்கள், அனைத்து கிரகங்கள், கிரகலோக வாசிகள் எல்லாம் அவருக்குள்ள அடக்கம். எதுக்குள்ள? அந்த பகவானுடைய விராட புருஷன் விஸ்வரூபத்துக்குள்ள. அப்ப அர்ஜுனன் சொன்னாரு, அந்த ரூபத்தை நான் பார்க்கணும். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, அதை ஒண்ணு இந்த கண்ணால் பார்க்க முடியாது, என்னுடைய அந்த விஸ்வரூபத்தை உனது இந்த கண்ணால் பார்க்க முடியாது அர்ஜுனா, நான் உனக்கு ஒரு பார்வை கொடுக்குறேன். அர்ஜுனன் ரொம்ப பணிவா கேட்கிறேன், கிருஷ்ணா நீங்க விரும்பினா நான் உங்களுடைய இந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க விரும்பினா எனக்கு கொஞ்சம் காமிக்க முடியுமா? அது எவ்வளவு பணிவா கேட்க. கிருஷ்ணா, நீங்க உங்க வைபவங்களை பத்தி எல்லாம் முந்தைய அத்தியாயத்துல சொன்னீங்க, அந்த விஸ்வரூபத்தை நான் காண ரொம்ப ஆவல் கொண்டு இருக்கிறேன். தாங்கள் விரும்பினா தத் பிரசாதா, உங்க கருணை இருந்தா அந்த விஸ்வரூபம் என்னால பார்க்க முடியும். அதுக்கு உடனே பகவான் சொல்றாரு, அர்ஜுனா இந்த கண்களால் உன்னை விஸ்வரூபத்தை காண முடியாது, நான் உனக்கு ஒரு பார்வை கொடுக்கிறேன், அதுல நீ பார்க்கலாம். அப்ப பகவானுடைய அந்த பிரம்மாண்டமான விராட ரூபத்தை ஜட கண்களால காண முடியாது, அதுக்கு ஒரு பார்வை. இப்ப சில டெக்னாலஜிலாம் வந்திருக்கு, ஒரு கிளாஸ் போட்டு பார்த்தா எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. சில நேரங்களில் சமூக வலைதளங்களை அதை பதிவிடுறாங்க. ஏதோ ஒரு பெரிய ஹால்குள்ள போறாங்க, இல்ல ஒரு தியேட்டருக்குள்ள போறாங்க, அவங்ககிட்ட ஒரு கண்ணாடி மாட்டி விட்டுறாங்க. அங்க சில சில அனிமேஷன்ல சில இதெல்லாம் போகுது, சில மிருகங்கள்லாம், சிங்கம், புலி, வரிக்குதிரை, சிறுத்தை, இதெல்லாம் அவனை துரத்தி வரும்போது அவன் கிட்ட வர்ற மாதிரி இருக்கு, அவன் அப்படியே கிட்ட விழுங்கிற மாதிரி. ஆனா இவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு அந்த ஸ்கிரீனுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. ஆனா அந்த கண்ணாடி போட்டு பார்த்தா எப்படி தெரியுது, பக்கத்துல நம்மள நெருங்குற மாதிரி இருக்கு, பக்கத்துல நம்மள நெருங்குற மாதிரி இருக்கு. பயந்து ஊன்னு கத்தி அலறாங்க. அப்புறம் கண்ணாடி கழட்டி பார்த்தா அது எங்கேயோ இருக்குது, இவங்க எங்கேயோ இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு பார்வை தேவைப்படுது இல்லையா? சில விஷயங்களை அனுபவிப்பதற்கு சில விதமான நுணுக்கமான ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டே அந்த கண்ணாடி போட்ட உடனே எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி, நமக்கு அருகாமையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்பட்டது இல்லையா? அந்த கண்ணாடி போட்டு பார்க்கும் போதுதான் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அதே போல பகவான் சொன்னாரு, அர்ஜுனா அந்த விராட புருஷனை விஸ்வரூபத்தை இந்த கண்களால் நீ காண முடியாது, நான் உனக்கு ஒரு பார்வை கொடுக்குறேன், அப்பதான் நீ பார்க்க முடியும். ஒரு பகவான் அர்ஜுனுக்கு அந்த பார்வை கொடுத்தாரு.
அர்ஜுனன் பார்த்து பிரமிச்சு போனார். 1000 தலைங்க, 1000 வாய்கள், 1000 கிரீடங்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த விஸ்வரூபம் வந்து எல்லா திசையிலும் பரவி இருக்கு. 8 திசையிலும் அந்த விஸ்வரூபத்துடைய தேஜஸ், பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தின் வரக்கூடிய தேஜஸ் வந்து எல்லா திசையிலும் பரவி இருக்கு. கண்ணை கூசுது, அந்த பிரகாசம் கண்களை கூசுகிறது. அந்த விராட புருஷன் பல தலைகளோடு இருக்கிறார். 1000 தலைங்க, 1000 கிரீடங்கள், அந்த ரூபத்தினுடைய தேஜஸ் எல்லா திசையும் பரவி இருக்கு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் பாக்குறாரு அந்த விஸ்வரூபத்துக்குள்ள. பகவான் சொன்னாரு, அர்ஜுனா, இப்ப நீ இதுக்கு முன்னாடி நடந்தது, இப்ப நடக்கிறது, நீ நடக்க போறது எல்லாத்தையும் இதுல பார்க்க முடியுது. அர்ஜுனன் பாக்குறாரு, முன்னாடி நடந்தது, இப்ப நடக்கிறது, நடக்க போறது இல்ல. இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால முன்னாடி என்ன நடந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இப்ப என்ன நடக்குது ரெக்கார்ட் பண்றாங்க, இனி ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. வானிலை ஆராய்ச்சி அறிக்கை, இன்னும் 2 தினங்களில் புயல் மழை வரப்போகுது, இந்த வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுகிறது, அது இந்த திசையை நோக்கி நகரப் போகிறது, இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அப்போ பேரளவான பௌதிக அறிவியலுக்கே இவ்வளவு சாத்தியமாகும் போது பகவானுடைய ஆன்மீக சக்திக்கு அவ்வளவு சாத்தியம் இருக்கு. அதுவும் பகவானுடைய சக்தி தான். பூமிதாப்போ அனலோவாயு கம்மனோர் புத்திரே வச்சு அகங்காரம் இதீயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்னிடமிருந்து பிரித்த சக்திங்கிறார் பகவான். அப்போ இந்த பௌதிக சக்திய ஓரளவுக்கு ஆராய்ந்து சொல்ல முடியுது விஞ்ஞானத்தினால. பௌதிக விஞ்ஞானத்தை கொண்டு பௌதிக சக்தி ஓரளவுக்கு ஆராய்ந்து சொல்லலாம். ஆனா இந்த விஸ்வரூபத்துல அர்ஜுனன் அனைத்தையும் பார்க்கிறார். முன்ன நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கிறது, இனி நடக்க போறது. அந்த விஸ்வரூபத்துக்குள்ள அண்ட சராசரங்கள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், 7 14 லோகங்கள், தேவலோகங்கள், பூலோகம், பாதாள லோகம், பல்வேறு கிரகவாசிகள், பல்வேறு கிரகங்கள், பல்வேறு கிரகவாசிகள் எல்லாம் பார்த்தார். அதுக்கப்புறம் இந்த மகாபாரத யுத்தத்தையும் பார்க்கிறார். அந்த யுத்தத்துல எல்லாரும் இந்த விராட புருஷர் வாய்க்குள்ள போய் பீஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. பீஷ்மர், துரோணர், மாபெரும் மகாரதர்கள், மாபெரும் ரதங்கள் எல்லாம் அந்த பல்லு கடையில மாட்டி பீஸ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் அர்ஜுனன் பார்க்கிறார். யாரால? கிருஷ்ணனுடைய கருணையால். சோ இந்த விஸ்வரூபம் வந்து அர்ஜுனனுக்கு பயமா இருக்கு. முதல்ல விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த விஸ்வரூபம் வந்து அற்புத ரசம். ஆனா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கு இருந்து சக்கிய ரசம். கிருஷ்ணாவும் அர்ஜுனனும் நண்பர்கள், சக்கிய ரசத்துல இருந்தாங்க. அந்த சக்கிய ரசத்திலிருந்து அர்ஜுனன் வந்து விஸ்வரூபங்கிற அந்த அற்புத ரசத்தை பார்த்தாரு. அதுல பயந்து போனாரு. உன்னை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாரு, கிருஷ்ணா எனக்கு இது வேண்டாம், பயமா இருக்கு, இது வேண்டாம். யாரு நீங்க? யாரு? அந்த விஸ்வரூபத்திட்ட பேசுறாரு. விஸ்வரூபத்தை பார்த்து கேட்கிறாரு, நீங்க யாரு? நீங்க எதுக்காக இந்த ரூபம் எடுத்திருக்கீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க நோக்கம் என்ன? இதெல்லாம் கேட்கிறாரு. அவர் சொல்ற, நான் தான் நித்தியமான காலம். பகவான் சொல்றார், நான் தான் நித்தியமான காலம், நான் எல்லாத்தையும் விழுங்கி விடுவேன். சோ அர்ஜுனன் பயந்து போனாரு. அப்புறம் பிரார்த்தனை பண்றாரு, ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஹே சகேதி, ஹே கிருஷ்ணரே, யாதவனே, மாதவனே, கோவிந்தனே, நான் உன்னை வந்து நண்பனேன்னு சொல்லியிருக்கேன், உன் தோல்ல கை போட்டிருக்கேன், ஒன்னா படுத்திருக்கோம், ஒன்னா சாப்பிட்டுருக்கோம், சபையில உன்னை நான் வச்சு அவமானப்படுத்தி இருக்கிறேன். ஏன் 2 நண்பர்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? 2 நண்பர்கள் ரொம்ப நெருக்கமா பழகிட்டாங்கன்னா இடமெல்லாம் பார்க்காம கேலி பண்ணுவான். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுதா, என்ன நீ யாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வந்து அந்த நண்பனை பரிகாசம் பண்ணுவோம். அவரும் சிரிச்சுட்டு இருப்பாரு, டே ஓதுனா நிப்பாட்றா அப்படின்னு சிரிச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அர்ஜுனன் சில நேரங்கள்ல சபையில வைத்து கிருஷ்ணனை பரிகாசம் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணாவும் சிரிச்சுட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் அர்ஜுனன் நினைச்சு பார்த்து, ஓ பரம புருஷோத்தமனே, ஓ பரம புருஷரே, ஓ பரமாத்மாவே, ஓ விஸ்வரூபமே, நான் உங்களை இப்படி எல்லாம் வந்து கூப்பிட்டுருக்கேன், யாதவா, கிருஷ்ணா, மாதவான்னு என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை நண்பன் நினைச்சிட்டேன். ஆனா நீங்க தான் ஆதி அந்தமற்றவர், நீங்க அனைத்துக்கும் ஆதாரமானவர், அனைத்தும் உங்ககிட்டே தொடங்குது, இதெல்லாம் என்னால பார்க்க முடியுது. அர்ஜுனன் பிரார்த்தனை செய்யறார். பிரார்த்தனை பண்ணிட்டு, எனக்கு இப்ப நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன், என்னால இந்த ரூபத்தை பார்க்க முடியாது, வேண்டாம், எனக்கு இந்த விஸ்வரூபம் எனக்கு வேண்டாம், இதை மாத்திட்டு அந்த 4 கரமுள்ள நாராயண ரூபத்துல வாங்க, அந்த 4 கரமுள்ள நாராயண ரூபத்துல வாங்க. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? உடனே 4 கரமுள்ள நாராயண ரூபத்துல இருக்க வனமாலே கதி சாங்கே சங்கே சக்ரே சனந்தகே ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷதே. வனமாலை, எட்டு பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை,
தாமரை இதழ் போல கண்கள், 4 கரம், சங்கம், சக்கரம், கதை, தாமரை ஏந்திய அந்த வாசுதேவன் அவர் தரிசனம் கொடுத்தாரு. அப்ப அர்ஜுனன் ஒரு 50% திருப்தி ஆயிட்டார். 50% சமாதானம். ஆனாலும் முழு சமாதானம் ஆகல. கிருஷ்ணா எனக்கு இந்த ரூபம் வேண்டாம், அந்த 2 கரமுள்ள ரூபத்துல வாங்க, அதைத்தான் நான் காண ஆவல் கொண்டிருக்கிறேன், அதுதான் எனக்கு வேணும், அந்த 2 கரமுள்ள ரூபத்துல வாங்க. உடனே பகவான் 2 கரமுள்ள பார்த்தசாரதி ஷாமசுந்தர திருமேனியை காமிக்கிறார். அப்ப பகவான் சொல்றாரு, அர்ஜுனா இப்ப நீ பாக்குற இந்த ரூபம் ஷாமசுந்தரன் பார்த்தசாரதி, இது காண்பதற்கு மிகவும் அரிதானது. சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்ட்வானசி மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்சன காங்க்ஷினஹ. அர்ஜுனா நீ இப்போ முன்னாடி பார்த்துட்டு இருக்கியே இந்த ஷாமசுந்தர ரூபம், இது மிகவும் அரிதானது. சுதூர் தர்ஷம்னா ரொம்ப அரிது. இந்த ரூபம், இந்த பகவானுடைய ஷாமசுந்தர திருமேனியை காண்பது மிகவும் அரிது. திருஷ்டுவானசி, இப்போ முன்னாடி நின்றுட்டு இருக்கனே இந்த பார்த்தசாரதி, இந்த ஷாமசுந்தரன், இந்த கோபால், கிருஷ்ணர், இவரு இந்த தர்சனம் மிக மிக அரிதானது. தேவா அப்பியஸ்ய ரூபஸ்ய, மாபெரும் தேவர்கள், மகாதேவர், பிரம்மதேவர்லாம் தவம் இருக்காங்க இந்த 2 கரமுள்ள கிருஷ்ணரை காண வேண்டும். பிருந்தாவனத்தில் 2 பர்வதமாவே இருக்காங்க. நந்தகாவுல மகாதேவர், நந்தகாவுல மகாதேவர் ஒரு பர்வதமா இருந்து தவம் செய்யறாரு. அந்த பகவானுடைய பாலிய லீலைகளை காண வேண்டும். அந்த பக்கம் பிரம்மதேவர் 4 மலையா இருக்கார். வருஷானால பிரம்மதேவர் 4 மலையா இருக்காரு. அந்த 4 மலை பிரம்மாவுடைய 4 சிரசு. பிரம்மா தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷாமசுந்தர லீலையை பார்க்க வேண்டும், ராதா கிருஷ்ண லீலைகளை வந்து தரிசனம் பண்ணணும்னு பிரம்மா தவம் இருக்காரு. சோ இந்த ஷாமசுந்தர லீலை, இந்த கிருஷ்ண லீலை, இது வந்து தேவா அபியஸ்ய ரூபஸ்ய, மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளுக்கும் அரிதானது அந்த 2 கரமுள்ள ரூபம். அதனால இந்த பகவான் கிருஷ்ணருடைய சச்சிதானந்த ரூபம். எது சச்சிதானந்த ரூபம்? இந்த விஷ்ணு அவதாரங்கள், விஷ்ணு தத்துவங்கள், பகவான் வரக்கூடிய நேரடி அவதாரங்கள் சச்சிதானந்த விக்கிரகம். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம். பகவானுடைய ரூபம் சச்சிதானந்த, நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, அறிவு நிறைந்தது. சோ ராமர், நரசிங்கர், வராகர் இதெல்லாம் சச்சிதானந்த ரூபம். ஆனா இந்த பட்டியல விஸ்வரூபம் வரலையே. அப்ப விஸ்வரூபம் வந்து பௌதிகமான தோற்றம், பகவானுடைய பௌதிகமான தோற்றம். அதனால விஸ்வரூபம் அவ்வளவு உயர்ந்ததல்ல. விஸ்வரூபம் வந்து மற்ற அவதாரங்களோடு கம்பேர் பண்ணவே முடியாது. மற்ற அவதாரங்களுடைய பட்டியல ஏன் விஸ்வரூபம் வரல? அது பௌதிக தோற்றம், பகவானுடைய பிரபஞ்ச தோற்றம். இந்த அண்ட சராசரங்கள் பிரபஞ்சம் முழுவதும் அந்த விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கு. பிராமணோ அஸ்ய முக ஆசீத், பிராமணர் முகத்திலிருந்து வந்தாங்க. அந்த விராட புருஷன் முகத்திலிருந்து பிராமணர் வராங்க. கரங்கள் இருந்து சத்திரியர்கள், வயிற்றிலிருந்து வைசியர்கள், தொடையிலிருந்து வைசியர்கள், பாதத்திலிருந்து சூதரர்கள். அதுக்கப்புறம் பகவானுடைய மேல் பாக, அந்த விஸ்வரூபத்தின் மேல் பாகத்திலிருந்து உயர் கிரகங்கள், வயிறு பாகத்திலிருந்து மத்திய கிரகங்கள், பாதத்திலிருந்து கீழ் கிரகங்கள், இப்படி எல்லாம் அதுக்குள்ள இருந்து வருது. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சங்கள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், இந்த பிரம்மாண்டத்துக்கு ஜீவராசிகள் எல்லாம் விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கு. அதனால இந்த விஸ்வரூபம் வந்து பகவானுடைய பௌதிக தோற்றமே தவிர அது ஆன்மீகமானது இல்லை. ஆனா பகவானுடைய அந்த பௌதிக தோற்றத்தை பார்க்கறதுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு கண்ணு தேவைப்பட்டது. இந்த ஜட கண்களால பார்க்க முடியல. இந்த ஜட கண்களை கொண்டு அர்ஜுனால பகவானுடைய பௌதிக தோற்றத்தை பார்க்க முடியல. அப்ப அதுக்கு ஒரு பார்வை தேவைப்பட்டது. அப்போ பகவானது விஸ்வரூபத்தை காண்பதற்கே ஒரு சிறப்பான பார்வை வேணும்னா அவரது சச்சிதானந்த ரூபத்தை எப்படி எல்லாரும் பார்க்க முடியும்? அவரது சச்சிதானந்த ரூபத்தை எப்படி பார்க்க முடியும்? பிரேமாஞ்சனச்சுரித பக்தி விலோச்சனேன சந்தர்ஸ்ரதேவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாமசுந்தரமசிந்த்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரேமம் என்ற மை பூசப்பட்ட கண்கள், அன்பு, பக்தி, பிரேமம் என்ற மை பூசப்பட்ட கண்ணால மட்டும்தான் பகவானுடைய சாமசுந்தர திருமேனி பார்க்க முடியும். எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம், எல்லையற்ற தெய்வீகமான குணம் பெற்றவர்.
அப்ப பகவானது தெய்வீக ரூபத்தை இந்த ஜட கண்களால பார்க்க முடியாது, சாஸ்திர கண் கொண்டு பார்க்க முடியாது, பக்திங்கிற கண் கொண்டு தான் பார்க்க முடியும். பகவானுடைய தெய்வீகமான ரூபத்தை யாரால பார்க்க முடியும்? சுத்த பக்தி, பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்களால தான் பார்க்க முடியும். அப்போ இங்க பிரபார் ரொம்ப அழகா எழுதுறாரு பொருளுரையில 30வது பதத்துல பொருளூர் பிரபார் எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ல மொழிபெயர்ப்பு, பௌதிக உலகில் காணப்படும் பகவானின் விராட் ரூபம் அல்லது விஸ்வரூபத்தை பற்றி கருத்து கற்பனையானது. பகவானுக்கு உருவம் இருக்கிறது என்பதை குறைந்த அறிவு உள்ளவர்களையும் ஆரம்ப சாதகர்களையும் நம்ப வைப்பதற்காக அது தோன்றப்பட்டது. ஆனால் உண்மையில் பகவானுக்கு பௌதிக உருவம் கிடையாது. பகவான் உருவம் நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது, சச்சிதானந்த விக்கிரகம். அப்ப விராட் ரூபம் எதுக்காக? மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிங்க இவங்களெல்லாம் கவர்வதற்காக அந்த ரூபம் பிரம்மாண்டமான ரூபம். ஸோ பிரபார் பொருளுரை அழகா சொல்றாரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்துக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது. ராமருக்கு கோயில் உண்டு, கிருஷ்ணருக்கு உண்டு, நரசிம்மர், வராகர் எல்லாருக்கும் கோயில் இருக்கு. ஆனா விஸ்வரூபத்துக்கு பாருங்க கோயில். எப்படி விஸ்வரூபத்துக்கு கோயில் வைக்க முடியும்? விஸ்வரூபத்தை கோயில் ஒரு விக்கிரகமா கொண்டு வரவே முடியாது. அது பிரம்மாண்டமான ரூபம். ஸோ அந்த பிரம்மாண்டமான ரூபம் பௌதிகமானதா இருக்கிறதுனால அதுக்கு கோயில் கிடையாது. ஆனா மற்ற உருவங்கள்லாம் பகவானுடைய விஷ்ணு தத்துவங்கள், பகவானுடைய அவதாரங்கள்லாம் ஆன்மீகமானது. அந்த உடலுக்கும் பகவானுக்கு வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய ஆன்மீக சரீரம், அதுக்கும் பகவானுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. பகவானுடைய நாமம், ரூபம், லீலைகள், அவருடைய தோற்றம், அவர் ஆன்மா அனைத்தும் ஆன்மீகமானது. கிருஷ்ணன் அவர் ஆன்மாவை பிரிக்க முடியுது. இப்போ நம்ம உடல இருந்து நம்ம ஆத்மா பிரிச்சிடலாம். இப்ப நான் இருக்கேன், என் உடல்ல ஆன்மா இருக்கு, என் உடலை தனியா ஆத்மா தனியா பிரிச்சிடலாம். ஆனா கிருஷ்ணரையும் அவர் ஆன்மாவை பிரிக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணாவும் ஆன்மாவும் வேற வேற இல்ல. சோ கிருஷ்ணா ஆன்மீகமானவர், ஆன்மாவும் ஆன்மீகமானது. கிருஷ்ணனுடைய சரீரம் ஆன்மீகமானது, அவர் ஆன்மா ஆன்மீகமானது. என் சரீரம் பௌதிகமானது, என் சரீரத்தை உள்ள இருக்கும் ஆன்மா ஆன்மீகமானது. இதுதான் டிஃபரன்ஸ். அதனால நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்வா நாமலாம் பிரிக்கவே முடியாது. பகவானுடைய நாமம், ரூபம், லீலைகள், ஆன்மா, அவர் தோற்றம் எல்லாம் ஆன்மீகமானது. எதையுமே செப்பரேட் பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. பகவான் தேவைப்படும் போது விராட் ரூபம் எடுத்துக்கிறாரு. எல்லாம் விராட் ரூபத்தை தோன்றுது, அனைத்தும் விராட் ரூபத்தை தோன்றுது, அனைத்தும் விராட் ரூபத்துக்குள்ளேயே ஒடுங்கிது. 31 யதா நவசி மேகோ கேகோ தேனுர்வா பார்த்திவோ நிலே ஏவம் திருஷ்டரி திருஷ்யத்வம் ஆரோபிதம் அபுத்திபிஹி. மேகங்களும் புழுதிகளும் காற்றில் அடித்துச் செல்லப்படுகின்றன. ஆனால் ஆகாயம் மேகங்களால் சூழப்பட்டதாகவும் காற்று அசுத்தமாகவும் இருப்பதாக புத்தியில் தாழ்ந்தவர்கள் கூறுகின்றனர். அதே போன்றுதான் பௌதிகமான தேகாபிமான கருத்துக்களையும் கூட அவர்கள் ஜீவாத்மா மீது சுமர்த்துகின்றனர். பொருளுரை அழகா சொல்லியிருக்காரு. நம்முடைய பௌதிக கண்களாலும் புலன்களாலும் நம்மால் பகவானின் ஆன்மீக உடலை காண முடியாது என்பது இங்கு உறுதி செய்யப்படுகிறது. ஜீவராசின் உடலில் உள்ள ஆன்மீக பொறியை கூட நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஜீவனை மூடியுள்ள உடலை அல்லது சூட்சமான மனதைத்தான் நாம் காண்கிறோம். ஆனால் உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவை நம்மால் காண முடியவில்லை. ஆத்மாவுடைய சிம்டம் கான்சியஸ்னஸ். ஆத்மா உணரதான் முடியும், பார்க்க முடியாது. அப்போ என் சரீரத்துக்கு ஆத்மாவை என்னால பார்க்க முடியலங்கும் போது பரமாத்மா எப்படி நான் உணர்றது, பகவான் எப்படி பார்க்கறது? அப்ப இதெல்லாம் பௌதிகமான விஷயங்கள் அல்ல. ஆன்மாவை உணர்வதோ, பரமாத்மாவை உணர்வதோ, பகவானை தரிசிப்பதோ நம்முடைய பௌதிக புலன்களுக்கும் பௌதிக சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. அது ஆன்மீகமானது. ஓகே, அடுத்து வானத்தின் நீல நிறமும் வானமும் வேறுபட்டதாகும். இருப்பினும் வானம் நீலம் கொண்டதென நாம் நினைக்கிறோம். ஆனால் அது சாதாரண மக்களுக்குரிய கருத்தாகும். வானத்துக்கு ஏது நிறம்? அது நீரினுடைய நிறத்தை பிரதிபலிக்குது. அந்த மாதிரிதான். இங்க ப்ரோப்பா 2 உவமை கொடுத்திருக்காரு. ஒண்ணு ஒரு மனிதன் மிக சுலபமாக காணப்படக்கூடியதாக உள்ள அனுபவம் அவனுடைய வாகனத்தில் செல்லும் போது அல்ல மனிதனை நாம் அந்த வாகனத்துடன் அடையாளப்படுத்துகிறோம்.
ஜனாதிபதியுடைய குறிப்பிட்ட வாகனத்தில் செல்லும் போது அதோ வருகிறார் ஜனாதிபதி என்று நாம் கூறுகிறோம். அதே போல்தான் நாம் அந்த வாகனத்தை ஜனாதிபதியோடு அடையாளப்படுத்துகிறோம். அதே போலவே தேவையான தகுதியை பெற்றிருக்காமல் உடனடியாக பகவானை காண விரும்பும் குறைந்த அறிவுள்ளவர்களுக்கு பிரம்மாண்டமான ஜட பிரபஞ்சமே பகவான் உருவமாக முதலில் காட்டப்படுகிறது. இந்த சிறு பிள்ளைத்தனமா இருக்கிறவங்க பகவான் கிருஷ்ணருடைய சச்சிதானந்த விக்கிரகத்தையும் அவரது நாம ரூப குணாதிசயம் உணர முடியாத சிறு பிள்ளைத்தனம் உள்ளவங்களுக்கு பகவான் என்ன பண்ற ஒரு வேடிக்கை காமிக்கிறார். எப்படி வேடிக்கை காமிக்கிறாரு? எப்படி ஒரு பெரிய மனுஷன் ஒரு கார் போகும்போது இதோ பாடுறா ஜனாதிபதி போறாரு, அதாவது அந்த சினிமா நடிகர் போறாரு, அதாவது விளையாட்டு வீரர் போறாரு அப்படின்னு அந்த காடியை வச்சு அந்த வாகனத்தை வச்சு அவரை ஒப்பிடுறாங்க. ஆனா அந்த வாகனம் வந்து நடிகரா கிடையாது, அந்த வாகனம் ஜனாதிபதியா கிடையாது, அந்த வாகனம் வந்து சினிமா நடிகரா கிடையாது, அது அவர் வந்து அதுல இருந்து வேறானவர். அதே போலதான் எப்படி அந்த வாகனத்தை ஜனாதிபதியோடு அடையாளப்படுத்துகிறோமோ அதே போலவே தேவையான தகுதியை பெற்றிருக்காமல் உடனடியாக பகவானை காண விரும்பும் குறைந்த அறிவுள்ளவர்களுக்காக இந்த விஸ்வரூபம் காட்டப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது. விஸ்வரூபம் எதுக்காக? இறைவனை இப்படி கூட உணரலாம், இங்க காணக்கூடிய அனைத்தும் அந்த இறைவனுக்குள்ள இருக்கு, அந்த விராட புருஷருக்குள்ள இருக்கு அப்படின்னு அந்த விராட புருஷரை பார்க்க ஆரம்பிக்கும் போது, இந்த பிரபஞ்சத்தை பகவானுக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கும் போது அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீக பாதையில முன்னேறி வர்றாரு. ஒரு கட்டத்துல அவர் பக்தர்கள் சங்கத்துல வரும்போது அவர் பகவானை பரம புருஷோத்தம்னால முழுமுதல் கடவுளை ஏற்று அத பரம் யத் அவ்யக்தம் அவ்யூட குண பிரகம்ஹிதம் அத்ருஷ்டாஸ்ருத வஸ்துவாஸ்ச ஜீவோ யத் புனர்பவஹ. இந்த ஸ்தூல உருவத்திற்கு அப்பால் மற்றொரு சூட்சமான உருவம் இருக்கிறது. அது சாதாரண உருவத்தை போல் காணப்படக்கூடியதும் கேட்டறியக்கூடியதும் தோன்றக்கூடியதும் அல்ல. இந்த சூட்சும சரீரத்துக்கு அப்பாற்பட்ட ஜீவனுக்கு உருவம் இருக்கிறது. இல்லை என்றால் தொடர் பிறவிகளை அவனால் ஏற்றிருக்க முடியாது. இப்ப நம்ம எல்லாருக்கும் 2 சரீரம் இருக்கு, ஒன்னு ஸ்தூல சரீரம், ஒன்னு சூட்சும சரீரம். வரணும்னா என்னது? இந்த சரீரத்தை விடுறோம், இந்த ஸ்தூல சரீரத்தை விடுறோம், சூட்சமான சரீரத்து மூலம் வேற உடம்புக்கு போறோம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருநாதி நரோபராணி. காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகுதோ அதே மாதிரி ஜீவாத்மாவை நம்ம பூர்த்தியடையாத நிறைவேறாத ஆசைகள் எடுத்துக்கிட்டு இந்த உடலை விட்டு வேற உடலுக்கு போறோம். இப்படியே நினைவு கட்டாத காலத்துல நடக்குது. அதனால நமக்கு 2 சரீரம், சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம். அப்புறம் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிடையாது. பகவான் சரீரம் ஆன்மீகமானதுனால அவருக்கு சூட்சும சரீரம் கிடையாது, ஸ்தூல சரீரம் கிடையாது, அவர் இந்த உடலே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நாமளும் ஆத்மாக்கள் தான், ஆனா அந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனா உண்மையில் நம்ம இந்த உடலா கிடையாது. இதை மறந்து அறியாமையில ஒரு ஜீவராசி தன் உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறான். முடிவு என்னவென்றால் பகவான் அவரது ஆன்மீகமான உடலில் நித்தியமாக வாழ்கிறார். அவ்வுடல் ஜீவராசியுடைய போல ஸ்தூலமானதோ சூட்சமானதோ அல்ல. ஜீவராசி ஸ்தூல மற்றும் சூட்சம உடலோடு அவரது உடலை ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது. கடவுளின் உடலை பற்றி இத்தகைய கருத்துக்கள் அனைத்தும் கற்பனையானவை ஆகும். ஜீவராசிக்கு அவனுடன் நித்தியமான ஆன்மீக உருவம் இருக்கிறது, அது பௌதிக தொடர்பினால் பந்தப்பட்டுள்ளது. சோ பாயிண்ட் என்னன்னா, இங்க கிருஷ்ணாவுக்கு நம்மள மாதிரி கடவுளுக்கு உருவம் இல்லை. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்மள மாதிரி அவருக்கு உருவம் இல்லைன்னு அர்த்தம். கடவுள் உருவமற்றவர்னா என்ன அர்த்தம்னா, நம்மள மாதிரி அவருக்கு உருவம் கிடையாது. அவர் உருவம் சச்சிதானந்தா. எனது உடல் அசத் அச்சித் நிரானந்தா. என் உடல் உண்மை இல்ல, இது நிச்சயமானது இல்ல, இது உண்மையில ஆனந்தம் தரதும் இல்லை. அப்ப இதுதான் நமக்கு பகவானுக்குள்ள வித்தியாசம். பகவானுடைய உடல் வந்து நித்தியமான ஆன்மீகமானது. அதனாலதான் பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, நீ எப்படி இந்த பூமியில அவதரிக்கிறார். பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எப்படி இந்த பூமியில அவதரிக்கிறாரு? யாருக்கா பதில் தெரிஞ்ச கை தூக்குங்க. பகவத்கீதையினுடைய எந்த அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு எப்படி இந்த பூமியில அவதரிக்கிறதா சொல்றாரு? யாரா கரெக்டா சொல்றீங்களான்னு பாக்க. ஒரு கையும் மேல வரலையே. இல்ல இல்ல, பரித்ராண சாது இல்ல, அதுவும் இல்ல, அதுவும் இல்ல. 4.6 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகம். அஜோ பிஷன் நவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோ பிஷன் பிரகிருதிம் ஸ்வமதிஷ்டாப்ய
சம்பவாமி ஆத்ம மாயையா. அஜோ அப்படின்னா அஜா அப்படின்னா பெறப்பட்டது. அஜோபிஷன் நான் பெறப்பட்டவனாயிருந்தும், அவ்யயாத்மா அழிவற்றவனா நான் பெறப்பட்டவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும், அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாமேஸ்வரோபி நான் உயிர்வாளிக்கு மத்தியிலும் தோன்றுகிறேன். கிருஷ்ணர் என்ன சொல்றார்? அர்ஜுனா, நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும் நான் உயிர்வாளில் மத்தியில் தோன்றுகிறேன். எப்படி தோன்றாரு? சம்பவாமி ஆத்ம மாயையா, தன் சொந்த சரீரத்தோட வர்ற பகவான். உடல் மாறுவதே இல்லை. அவர் ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வராரு, அதே சரீரத்தோட வராரு, அதே சரீரத்தோட போறாரு. நம்மள என்ன பண்ணி இருக்கிறோம்? வாடகை சரீரம் வாங்கி வச்சிருக்கோம். நம்ம சரீரம் வாடகை, இது நிரந்தரம் இல்லை. ஆனா கிருஷ்ணனுடைய சரீரம் நிரந்தரமானது, அது திவ்யமானது, அழிவற்றது. இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றார். என்ன சொன்னார் அர்ஜுனன்ட்ட? இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுயுகா பிரவீத். அர்ஜுனா, இந்த பகவத்கீதையை பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரிய தேவனுக்கு சொன்னேன். அது அவர் பையன் விவஸ்வான் மனு இப்படி எல்லாம் வந்ததுன்னு. உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அபரம் பவதோ ஜென்மா பரம் ஜென்ம விவஸ்வதா கதமேனி விஜானியம் துவாமேகம் புரோத்தவானிதி. கிருஷ்ணா, உங்களோட வயதுல பெரியவர் சூரிய தேவன். இப்ப நீங்களும் நானும் ஒரே நண்பன், ஒரே வயசு. கிருஷ்ணா, நீங்களும் நானும் நண்பர்கள், ஒரே வயசு உள்ளவங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க என்கிட்ட? இந்த பகவத்கீதையை பலாயிரம் கோடி வருஷம் சூரியனுக்கு சொன்னீங்க, சூரிய தேவனுக்கு. ஆனா அவர் உங்களோட வயதுல பெரியவராச்சே. அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜென்ம விவஸ்வதா. விவஸ்வான் உங்களோட வயது முதிர்ந்தவர், முன்ன காலத்துல இருந்தவர். அவருக்கு நீங்க பகவத்கீதை சொல்லி நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கேள்வி அர்ஜுனன் அவருக்காக கேட்கல, நமக்காக கேட்டிருக்காரு. ஏன்னா பின்னாடி நம்ம மாதிரி நிறைய புத்திசாலிகளை பகவத்கீதை படிப்போம்னு தெரிய வரும். அவ பகவான் ரொம்ப அழகா சொல்ற. பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா தானகம் வேத சர்வாணி தத்வம் வேத பரந்தபா. ஓ எதிரிகளை தவிக்க செய்யும் அர்ஜுனா, நீயும் நானும் பல பிறவி கடந்து வந்திருக்கிறோம். நீயும் நானும் பல பிறவி கடந்து வந்திருக்கிறோம். அது எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுட்டே நீ மறந்துட்டேன். அது எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுட்டே நீ மறந்துட்டேன். அது எப்படி கிருஷ்ணர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அர்ஜுனன் மறந்துட்டாரு? ரொம்ப அழகா எழுதுறாரு. பகவான் இந்த பூமிக்கு வரும்போது அதே சரீரத்தோட வர்றாரு. அவர் முழுமுதற் கடவுள், அவருக்கு ஞாபகம் மறந்தே கிடையாது. ஆனா அர்ஜுனனை போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மா இந்த பூமியில வரும்போது அவங்க குறிப்பிட்ட உடல் எடுத்துக்கிறாங்க. அது ஞாபகம் மறதிக்கு உட்பட்டது. அதனால பகவானுடைய கருணையால அர்ஜுனுக்கு ஞாபகம் வருதே தவிர இல்லாட்டி அர்ஜுனன் எல்லாத்தையும் மறந்துடும். அதனால என்னைக்கும் ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பகவான் பகவான் தான். ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா தான். காட் காட் தான், டாக் டாக் தான். ரெண்டும் ஒன்னாக. பகவான் பகவான் தான், நாம தான். ஒரு நாளும் நாமளும் பகவான் ஒன்னாயிட முடியாது. முக்திக்கு பிறகு கூட நாமளும் பகவான் ஒன்னாக முடியாது. பகவான் பகவான் தான், நாம தான். பூவோட சேர்ந்தனால நாறு மணக்குது. ஆனா உண்மையில நாருக்கு மனம் கிடையாது. உண்மையில நாருக்கு மனம் கிடையாது. பூவினோடு சேர்ந்தனால மணக்குது. அதே மாதிரிதான் ஜீவாத்மா. ஜீவாத்மா பகவானோட இருந்தால் பெருமை. பகவான் இருந்து ஜீவாத்மா எடுத்துட்டா அதுக்கு ஒன்றும் பெருமை இல்லை. ரோபார் கொடுக்குற உதாரணம், இயந்திரத்திலிருந்து ஒரு பாகத்தை கட் பண்ணி எடுத்துற மாதிரி. இயந்திரத்தில் இருக்கிறவருக்கு தான் அந்த பாகத்துக்கு மரியாதை. அதை கட் பண்ணி எடுத்துட்டா அந்த பார்ட்ஸ்க்கு வேல்யூ இல்லை. அதே மாதிரிதான். அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. பகவானுடைய விஸ்வரூபத்து கூட அர்ஜுனன் அவர் பார்க்கணும் விருப்பம் கிடையாது. பகவானுடைய தூய பக்தருக்கு அவரது விஸ்வரூபத்தை காண வேண்டும் என்ற ஆசை கிடையாது. ஆனா பிற்காலத்துல வர்றவங்க தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர் அச்சுதன், தன்னிலை பிறழாதவர். அதனால இந்த விஸ்வரூபம் காண்பிக்கிறது மூலமா கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை, அவரே பரம சத்தியம் பறைசாற்றுக்கிறதான். அதாவது பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை உணர முடியாதவங்க, பகவானை தரிசனம் பண்ண முடியாதவங்க, இந்த மாதிரி பௌதிகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், நாத்திகர்கள், இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தை பார்க்க ஆசைப்பட்டார். அதனால இந்த விஸ்வரூபம் பௌதிகமான தோற்றம் தான். அது யாருக்காக? அந்த பௌதிகமான தோற்றத்தை காண்பது மூலமா அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அந்த பகவானுக்குள்ள பார்க்க முடிஞ்சது அவங்களால. இப்படி படிப்படியா அவங்க அடுத்த கட்டத்துக்கு வரும். ஆனா பக்தனுக்கு பகவானுடைய பௌதிக தோற்றத்தில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. பகவானுடைய பௌதிக தோற்றத்தை காண்பதற்கு பக்தனுக்கு ஆர்வமே கிடையாது. அவர் எப்பவுமே பகவானுடைய தெய்வீகமா லீலைகளை காண்பதிலே ஆர்வம் கொள்றார்.
हरे ग्रंथराज श्रीमद् भागवत